தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்காப்பா, அங்கே திராவிடியன் மாடல்னு சொல்றாங்களப்பா, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்காப்பா அப்படின்னு அவங்க சொல்லிக்கின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சரியா வருமா, அடுத்தது என்ன பண்ணலாம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, எதுக்காக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதை கூட நம்மளுடைய ஸ்டேட்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தான் தெரியும். டெல்லியில் ஒரு ஆள் உட்காந்துட்டு நமக்கு இங்கே ஆர்டர் போட்டால் எப்படி நம்ம பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நாங்களே அதை நம்ம உருவாக்குறோம். ஸோ இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டும் உருவாக்காத ஒரு பாலிசி நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு மட்டும்தான் உருவாக்கியிருக்கு. அது யாருக்காகனா உங்களுக்காக தான். ஸோ இப்படி ஒரு அரணாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு நீங்கள் உட்காந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 மார்க் வாங்க, நாளைக்கு வெறும் நீங்கள் 4 மார்க் 3 மார்க் 2 மார்க்னு குறைஞ்சிட்டே போனீங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறனோ அதை உங்க மேலே திணிப்பான். அதனால தான் இங்கே பேசி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்னது எழுமொழி கொள்கைக்கு காரணம் என்ன. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்சீவ் இன் அவர் மதர் டங். நான் தமிழில் முதல்ல என்னன்னு என் ஐடியாவை நான் ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வெளியில கொண்டு போறேன். நான் தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ரெண்டுத்துலையுமே வெல் வர்ஸா இருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய 8th ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய 22 மொழியும் நம்ம படிக்கலாம். நம்ம எந்த மொழிக்கும் எதிர்ப்பானவர்கள்லாம் கிடையாது. ஆனால் திணிக்காது எங்க மேல. எங்களுக்கான எங்க தாய்மொழி இருக்கின்றது, எங்களுக்கான ஆங்கிலம் இருக்குது, அது போதும். நான் அறிவியல் சார்ந்து எங்க பிள்ளைங்களை நீங்க உலகத்துல எந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தா போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அது சார்ந்ததற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பேசும்போது ஏன் இருமொழி கொள்கையை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை இங்கே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான், ரீல்ஸில் ஹீரோவை தேடாதீங்க. இந்த மாதிரி பப்ளிக் லைஃப்ல உங்களுக்காக யார் உழைக்கிறா அப்படிங்கிற பாருங்க, ரியல் ஹீரோவை தேடுங்க. ஓட்டு போடுறதோட என் வேலை முடிஞ்சு எங்கள் எம்எல்ஏ பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றது பெருமை கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ரோடு போடலாம், நான் யாரை நான் தொடர்பு கொள்ள வேண்டும், எனக்கு தண்ணி வரலாம், நான் யாரை நான் கேட்கணும், எனக்கு கரண்ட் இல்லை நான் யாரை கேட்கணுங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். உங்களுக்கான அந்த ரியல் ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே உட்காந்துருக்கான நாசர் அண்ணன் இன்னைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக தொடர்ந்து இங்கே வெற்றி பெற்றுவதற்கு காரணம் மக்களுடைய நலன்கள் மூலமாக அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதார்கள். ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். இன்னோவேட்டிவாக நிறையா திங்க் பண்ணுங்க. சொன்ன மாதிரி தான் ஏஐன்னு வரும்போது நேற்று பேசியவங்கலாம் சொன்ன மாதிரி தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இன்னும் வருங்காலத்தில் கிட்டத்தட்ட புதிதாக 17 கோடி பிஸ்னஸ் உருவாகும் என்று சொல்லுகிறார்கள். அந்த 17 கோடி உருவாகி அது கிட்டத்தட்ட 9 கோடியாக குறையும் என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னா அன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜி உங்களுக்கு நீ எப்படி அடாப்ட் பண்ணிக்க போற, இந்த உலகத்துக்கு தேவையான பிஸ்னஸ் எப்படி நீ செய்ய போற, நீ இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போக போறியா அல்லது நீ ஒரு 10 பேருக்கு வேலை தர போகிறியா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கண்டிப்பாக அன்னைக்கு வரும். நீங்கள் படிக்கும்போது நமக்கு தெரியாது, நமக்கான அடுத்தது ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்குது, அடுத்த மெயின் எக்ஸாம் இருக்குது, ஓடுறோம் அவ்வளோதான். ஆனால் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்காக ஒரு முதலமைச்சர் சிந்திக்காரு பார்த்தீங்களா, காலேஜுக்கு போறியா, உனக்கு பொருளாதாரம் உன் தடையாக இருக்கா, நீ கவலைப்படாத, நீ எதை பற்றியுமே நீ கவலைப்படாத, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்ட்டு உனக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதுவன் திட்டமாக இருந்தாலும் சரி. சரி, நீங்கள் நினைக்கலாம் சார் இது எல்லாமே மக்களுடைய பணம் தானே, இது உங்கள் பணம், நாம எங்கள் பணமும் கிடையாது. ஆனால் மக்கள் தருகின்ற பணத்தை பயனுள்ள திட்டமாக மாற்றுறதுக்கு ஒரு மனுஷன் சிந்திக்கணும் இல்லையா, அந்த சிந்திக்கிற மனிதனா ஒரு நல்ல லீடராக வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு. அதனால தான் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் செய்கிறார். ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய வயசில் படிப்பில் மட்டும் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு திட்டத்தை, அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட சில பிள்ளைங்க 100 மார்க் வாங்குவாங்க, சில பிள்ளைங்க 90 மார்க் வாங்குவாங்க, சில குழந்தைங்க 40 மார்க் வாங்குவாங்க, சில குழந்தைங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆகுவாங்க. ஆனால் அந்த தனித்திறமை என்று வரும்போது ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய திறமை 100 மார்க் வாங்குற பிள்ளைகிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த திறமை என்பது மிக மிக அவசியமானது. அண்ட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். சார் என்னால் எனக்கு இதுதான் முடியும், என்னால் அவனை மாதிரி என்னால் இது பண்ண முடியாது, அந்த பொண்ணு மாதிரி என்னால் படிக்கணும் அப்படின்னு நினைக்காத. உனக்கு உனக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கின்றது, அதை நீ பாரு. ஸோ ஜீனியஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பெர்ஸ்பிரேஷன். ஸோ அதனால முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணாமல் இது என்னால் முடியுமான்னு நீ அங்கேயே தோல்வி அடைஞ்சதாகிடும். அவனால் அது முடிஞ்சா என்னால் இது முடியும் என்று என்னைக்கு நீ அந்த முடியுங்கிற வார்த்தை உங்ககிட்ட வருதோ அன்னைக்கு தான் நீ வெற்றி பெற்றவராக நீ கண்டிப்பாக இருப்பாய். உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப காம்படிட்டிவ் இருக்கிற வேர்ல்டு தான், போட்டி நிறைந்த இந்த வேர்ல்டுல நீ எப்படி இருக்க போகிற அப்படின்னு ஒன்னை நீயே டிஃபைன் பண்ணிக்க. உன்னை பற்றி மற்றவன் டிஃபைன் பண்றதை பத்தி கவலையை வச்சுக்காது. ஒன்னை நீ டிஃபைன் பண்ணி என்னால் இது முடியும்னுச்சுன்னா அந்த முடியக்கூடிய இடத்துல நீ வேகமாக ஓடு, ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஸோ வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து பகுத்தறிந்து பாருங்கள். பேசக்கூடிய எங்க பேச்சு அப்படியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க சொன்னது சரிதானா இல்லையா என்பதை வருகின்ற காலத்தில்
டெக்னாலஜியை பயன்படுத்தி கூட என்னதான்ப்பா சொல்றாங்க இந்த டிராவிடியன் மாடல்ல அப்படிங்கிறதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துகின்ற திருக்குமரனுக்கும் அவர்களுடைய வலதுகரமாக விளங்கி கொண்டிருக்கிற அனைத்து ஸ்டாஃப்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.